திருவண்ணாமலை ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் க்ளோஸ் பண்ணிட்டு நியூ பஸ் ஸ்டாண்ட் ஓபன் பண்ணீங்களே, அப்ப இது சுத்தி இருக்க கடைகள், இதை நம்பி வாழ்ந்துட்டு இருந்த ஆட்டோ டிரைவர்ஸ், டீ கடை, ஹோட்டல்ஸ், பழக்கடைலாம் அவங்க வாழ்க்கையை பத்தி யோசிச்சிங்களா? இது பேர் தான் டெவலப்மெண்டா? பஸ் ஸ்டாண்ட்னா வெறும் பஸ் வந்து நிக்கிற இடம் மட்டும் இல்ல, இது சுத்தி இருக்க கடைகளை நம்பிதான் நம்ம ஊரோட எக்கனாமிக்கே இருக்கு. அதே மாதிரி மக்களோட பயணத்தை சுலபமா ஆக்குறதுதானே நியூ பஸ் ஸ்டாண்ட் ஓபன் பண்ணீங்க. ஆனா உண்மை நிலவரம் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? பெங்களூர் செங்கம் ரூட் வழியா வர பஸ்ஸஸ் ஆல்மோஸ்ட் 6 கிலோமீட்டர் அவுட்டர் ரிங் ரோட் வழியா சுத்திட்டு வந்தாதான் இந்த நியூ பஸ் ஸ்டாண்டை ரீச் பண்ண முடியும். வேலூர் ஆர்னி சைட்ல இருந்து வர மக்கள் ஆல்மோஸ்ட் 4 to 6 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா சுத்தணும். அதே மாதிரி கள்ளக்குறிச்சி தானிப்பாடி சைட்ல இருந்து வர மக்கள் விஜயமால் வழியா வேட்டவாளர் ரோடு சுத்தி எக்ஸ்ட்ரா 6 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி தான் இந்த நியூ பஸ் ஸ்டாண்டை ரீச் பண்ண முடியும். இந்த ரூட்ஸ் மட்டும் இல்ல, இது மாதிரி பல ரூட்ஸ் இங்க இருக்கு. எல்லாருமே எக்ஸ்ட்ரா டைம் எக்ஸ்ட்ரா டிராவல் பண்ணாதான் இந்த நியூ பஸ் ஸ்டாண்டை ரீச் பண்ண முடியும். பஸ் ஸ்டாண்ட் திறந்து சில நாட்கள் கூட ஆகல, ஆனா பஸ்ஸஸோட டிக்கெட் ரேட் எல்லாமே ஏறிடுச்சு. திருவண்ணாமலையில இருந்து போலூருக்கு மினிமம் டிக்கெட் 25 ரூபாயில இருந்து இப்ப 30 ரூபாய் ஆயிடுச்சு. இந்த ரூட் மட்டும் இல்ல, எல்லா ரூட்டுமே ஏறி இருக்கு. இன்னும் ஒரு விஷயம், நியூ பஸ் ஸ்டாண்ட் என்ட்ரி கேட்ல இருந்து செங்கம், சேலம், பெங்களூர் சைடு நிக்கிற பிளாட்ஃபார்ம் ரீச் பண்ணணும்னா மினிமம் 1 கிலோமீட்டர் நடக்கணும். வயசானவங்க, குழந்தைய கூட்டிட்டு வரவங்க, லக்கேஜ் எடுத்துட்டு வரவங்களாம் எப்படி அவ்வளவு தூரம் ரீச் பண்ண முடியும்? அதே மாதிரி டிசேபிள் பீப்புள்ஸ், இங்க எந்த ஒரு பேட்டரி ஷட்டில் வெஹிக்கிள்ஸ் கூட இல்ல அவங்க ரீச் பண்றதுக்கு. பேர் தான் டெவலப்மெண்டா? ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்ல இந்த கடைகளுக்கு ஆல்டர்னேட்டிவ் கடைகள் இங்க ஏன்னா ரெடி பண்ணி கொடுத்தீங்களா? இல்ல. அட்லீஸ்ட் இந்த ஃப்ளைஓவரை ரெடி பண்ணிட்டு தான் நீங்க பஸ் ஸ்டாண்ட் ஓபன் பண்ணீங்களா? அதுவுமே இல்ல. லோக்கல்ல இருக்க மக்களுக்கு லோக்கல் டவுன் பஸ்ஸஸ் கனெக்டிவிட்டி ஏன்னா ரெடி பண்ணீங்களா? அதுவும் இல்ல. அட்லீஸ்ட் வயசானவங்க இந்த பஸ் ஸ்டாண்ட் உள்ள போறதுக்கு பேட்டரி ஷட்டில் வெஹிக்கிள் ஏன்னா ரெடி பண்ணீங்களா? அதுவும் இல்ல. பஸ்ஸஸோட டிக்கெட் ரேட்ஸ் அதிகமாயிடுச்சு, அதை ரெடியூஸ் பண்ண என்ன ஸ்டெப் எடுத்தீங்களா? எதுவுமே இல்ல. நமக்காக இரவு பகல் பார்க்காம உழைக்கிற டிரைவர் கண்டக்டர்ஸ்க்கு இங்க ஓய்வு எடுக்கிற அறைகள் இருக்கா? அதுவும் இல்ல. சரி, அட்லீஸ்ட் பொதுமக்கள் அமர போதுமான சேர்கள் வசதி இருக்கா? அதுவுமே இல்ல. எல்லா வீடியோக்கும் சொல்யூஷன் சொல்லணும் தான் நினைப்பேன், ஆனா இந்த வீடியோக்கான சொல்யூஷன் என்கிட்ட இல்ல. ஆனா கண்டிப்பா உங்ககிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.